கேட்கிறாரு, மனுபுத்திரனே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உலர்ந்த எலும்புகள்னா என்ன? ஜபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, நீதி இல்ல, தேவனை தேடுதல் இல்ல, சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் இல்ல, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றும் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு தூரமா வாழ்ந்துட்டு விசுவாசிகள் பெயர் பெற்றும் அவிசுவாசிகளா வாழ்கிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அதுக்கு எசேக்கியேல் இப்படி சொன்னாலும் ஆண்டவருக்கு சொல்றாரோ? அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ஆண்டவரே எனக்கு பத்தியே தெரியும். நாம ஏதாவது சொல்ல போய் ஏடா குடமா மாட்டீங்கன்னா என்ன பண்றது ரொம்ப பயந்துட்டு இப்படி சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அது உங்களுக்கே தெரியும்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே இந்த ஜனங்க எது வரைக்கும் ரெண்டு நினைவுகளை குந்தி குந்தி நடப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உலகமும் ஒரு பக்கம் தாண்டலம் ஆடுது, தேவனும் ஒரு பக்கம் தேடுறாங்க, பலி செலுத்துறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க, ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா உலகத்தின் வாழ்க்கை என்ன பண்ணுது? குணம் மாறல, பாவ பழக்கங்கள் மாறல, எல்லாமே பேலன்ஸா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அப்போ ரெண்டு வழிகளை நடக்காதீங்க. ரெண்டு வழிகளை குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் கோபம் கொண்டு 3 வருஷம் மழை இல்லாம அடிச்சு போட்டார். என்ன சொல்றாரு? 3 ஆண்டு காலம் மழை இல்லாதபடிக்கு எலியா ஜெபித்த போது 3 வருஷம் 6 மாசம் மழைய வானத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? அடைச்சிட்டார். தண்ணி இல்லைன்னா வாழ முடியுமா? நமக்கு சீசனுக்கு சீசன் தண்ணி வந்து நீங்க மெட்ரோ வாட்டர் ஆஃப் பண்ணா நம்ம கதியெல்லாம் வரும்போதெல்லாம் அம்மா சொல்றாங்க, தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும், தண்ணி பிடிச்சிட்டு ஊரும் நாவிலும் வீடும். ஆமா, நம்மளும் கதையும் நாரி பாருங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 வருஷம் தண்ணி இல்ல, ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. இருக்கிற மனுஷர்களும் தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, பயிர் வகை இல்லாம எல்லாரும் பாதி செத்து போறாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தார், உன்னை கானானுக்குள்ள நடத்தும் போது உலக வழிபாடு உனக்குள்ள வரக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நீ நித்தமும் தேடணும். எப்படி அவருக்கு பயபக்தியா இருக்கணும்? எனக்கு பயந்து என்னுடைய சமூகத்துல காத்தவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இறக்க செய்வேன். கர்த்தருக்கு பயந்தவனுக்கு எத்தனை காலமா இறக்கும்? 1000 தலைமுறை வரைக்கும் இறக்க செய்யறேன்.